Hello everyone, this is Dr. Izzat, postpartum wellness expert, physical therapist and self-love coach. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி கொஞ்சம் பார்க்கலாம். வியூ ஆஃப் கான்சியஸ்னஸ் சொல்லலாம். நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, பட் திஸ் ஹெல்ப்ஸ் யூ இன் ஹீலிங். உங்களோட லைஃபை இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஃபாஸ்டரா ஃபார்வர்டா மூவ் ஆகும். ஸோ ஃப்ரம் தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து செவன்த் டைமென்ஷன் எப்படி போறது அண்ட் இது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கவங்க எப்படி உலகத்தை பார்ப்பாங்க, செவன்த் டைமென்ஷன்ல இருக்கவங்க எப்படி உலகத்தை பார்ப்பாங்க. தேர்ட் டைமென்ஷன்ல இருந்தா ஃபியர் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுவே கான்ஃபிளிக்ட் லவ் எதுனாலும் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல செவன்த் டைமென்ஷன் வரைக்கும் எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். சர்வைவல் கான்சியஸ்னஸ் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இல்ல பேசிக் நீட்ஸ், ஃபுட் வாட்டர் ஷெல்டர், அந்த மாதிரி ஒரு பேசிக்கான நீட்ஸுக்காக போராடுறது. இப்ப ஆதிகால மனுஷங்களுக்கு என்ன என்ன தேவையா இருந்திருக்கும், ஃபுட் தேவையா இருந்திருக்கும், ஷெல்டர் தேவையா இருந்திருக்கும். அதே மாதிரி இப்ப நம்ம வாழ்றதுக்கு என்ன தேவை அப்படி இப்ப இந்த ஃபுட் வாட்டர் ஷெல்டர், இந்த வீடு, மந்த்லி ஃபினான்ஸ், இது மட்டும்தான் உங்களோட ஆஹ் வாழ்க்கையில முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னா நீங்க தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபோர்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தீராத பெயின், ஒரு பெயினா இருக்கலாம், இல்ல சந்தோஷமான விஷயமா கூட இருக்கலாம். சஃபரிங்ல இருந்து தான் அவேக்கனிங் வரணும்னு அவசியம் இல்ல. சந்தோஷமா இருக்கும் போதும் அவேக்கனிங் வரும். நீங்க சந்தோஷமாவே இருப்பீங்க, பட் ஸ்டில் அவேக்கனிங் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பெயின் தான் அவேக்கன் பண்ணியிருக்கோம், அது எஸ்பெஷலி லவ். ஸோ அந்த பெயின்ல இருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சு நமக்குள்ள என்ன நடக்குது, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் ஏன் எனக்கு நடந்தது அப்படின்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்கறீங்கல்ல, அதான் ஃபோர்த் டைமென்ஷன். ஃபிஃப்த் டைமென்ஷன்ங்கிறது அந்த கேள்வி எல்லாம் கேட்டு இதுதான் ஆன்சர், இதுக்கு இதுதான் ஆன்சர்னு கண்டுபிடிச்சு அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா ரிலீஜனும் ஒண்ணுதான் சொல்லியிருப்போம். எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க உலகத்துல. எல்லா மனுஷங்க இப்ப நம்ம சொல்றோம்ல, யூஎஸ்ல எல்லாம் அந்த மாதிரி அவங்க எல்லாம் அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. யூகேல எப்படி பண்ணுவாங்க, இந்தியால தாங்க எப்படி இருக்காங்க அப்படி சொல்லலாம். அப்படிலாம் கிடையாது. எல்லா மனுஷங்களுக்கும் இந்த பேசிக் எமோஷன்ஸ், சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்களா இருப்பாங்க. சில பேருக்கு என்வி அதிகமா இருக்கும், ஜெலசி அதிகமா இருக்கும். சில பேருக்கு அவங்க மேல அவங்களுக்கு ஹேட்ரட் அதிகமா இருக்கும். சில பேர் நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இது உலகத்துல இருக்க எல்லா இடத்துலயுமே இருப்பாங்க. ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ் வரும்போது உங்களுக்கு என்ன புரிஞ்சிடும் அப்படின்னா, உலகத்துல இருக்க எல்லாமே ஒண்ணுதான். வி ஆர் ஆல் இன்டர் கனெக்டட். நம்ம எல்லாருமே கனெக்ஷன்ல தான் இருக்கோம். ஒருத்தர் எடுக்கிற முடிவு எல்லாரையுமே பாதிக்கும், ஒருத்தர் செய்யற நல்லது எல்லாரையுமே அது நல்லது கொண்டு வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஃபிஃப்த் டைமென்ஷன். ஸோ அதனாலதான் ஃபிஃப்த் யூஸ்வலா ரெய்ஸ் யுவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றேன். ஒருத்தர் ஃப்ரீக்வன்சி ரைஸ் பண்ணா அது உலகத்துல இருக்க எல்லாருக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஒரு நல்லவங்க இருந்தா கூட மழை பெய்யும் அப்படின்னு. அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ சிக்ஸ்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது யூனிவர்ஸோட சேர்ந்து கோ கிரியேட் பண்றது. யூனிவர்ஸ் கூட சேர்ந்து உங்க பர்பஸ எஃபர்ட்லெஸ்ஸா பண்றது சிக்ஸ்த் டைமென்ஷன். செவன்த் டைமென்ஷன் கடவுளோட இணைஞ்சு யூனிவர்சலா கிரியேட்டர்ஸ் ஆகுது. உங்களால வெல்த் கிரியேட் பண்ண முடியும், உங்களால ஹெல்த் கிரியேட் பண்ண, எது கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களால கடவுளோட இணைஞ்சு கிரியேட் பண்ண முடியும். அது செவன்த். தேர் இஸ் டீப் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் விஸ்டம். நீங்க ஸ்டில் பிளான்ஸ் பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணுவீங்க, பட் சரண்டர் ஆயிப்பீங்க, கம்ப்ளீட் சரண்டர்ல இருப்பீங்க. அண்ட் டிவைன் குவாலிட்டிஸ் அதிகமா இருக்கும். என்ன இருக்கும்னா கிரியேட்டிவிட்டி இருக்கும், கம்பேஷன் இருக்கும், விஸ்டம் இருக்கும். ஆனா அதே பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் மோனோதீசிசம் ஐ சே, பட் வி ஆர் நாட் காட்ங்கிற புரிதல் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நம்ம மனுஷங்கள்லாம் கடவுளோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் என்னோட லைஃப்ல என்ன கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை என்னால கிரியேட் பண்ண முடியும். என்னோட லைஃபை கிரியேட் பண்ண முடியும், எனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்க முடியும், எல்லாமே என்னால பண்ண முடியும். பட் என்னால ஒரு கேலக்சியை உருவாக்க முடியாது, என்னால ஒரு மலையை உருவாக்க முடியாது, என்னால ஒரு கடலை உருவாக்க முடியாது. ஸோ அது அது அப்படியே மனுஷனா இருந்து உருவாக்கணும்னு நினைச்சாலும் இந்த டிவைன் ஹார்மனி இருக்குல்ல, அதை என்னால கொண்டு வர முடியாது. இப்போ நீங்க ஜூக்கெல்லாம் போகும்போது டோன்ட் ஃபீட் த அனிமல்ஸ் ஏர்னு போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்க? ஒரு அனிமலுக்கு நீங்க ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ அங்க இருக்க அனிமல்ஸ்க்கு ஃபீட், அதோட நம்பர்ஸ் அதிகமாகும் போது அந்த பேலன்ஸ் அண்ட் ஹார்மனி கெட்டு போகுது. அதுக்காக தான் டோன்ட் ஃபீட்னு போட்டிருப்பாங்க. சோ அந்த அனிமல் அதுக்கு என்ன தேவையோ அதால கண்டுபிடிச்சுக்க முடியும். நீங்க நடுவுல போய் அதை டிவைன் ஹார்மோனிய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டோன்ட் ஃபீட் த அனிமல்ஸ் போட்டிருப்பாங்க. சோ
அந்த மாதிரி நம்மளால அந்த டிவைன் ஹார்மனியும் கொண்டு வர முடியாது. ஆனா நம்ம லைஃப்ல எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். ஸோ வி ஆர் நாட் காட்ஸ், பட் வி ஆர் ஃப்ரம் காட். ஸோ அது அந்த கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வருது செவன்த் டைமென்ஷன். அண்ட் செவன்த் டைமென்ஷன்ல இருக்க எல்லாருமே கிரியேட்டர்ஸ். தே ஆர் கிரியேட்டர்ஸ். அவங்களால என்ன நினைச்சாலும் கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கிரியேட்டர்ஸ் தான் இந்த உலகத்துக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லெவல்ல இருக்க எல்லாருமே செவன்த் டைமென்ஷன். இதுல செவன்த் ஹெல்ப் பண்ற எல்லாருமே செவன்த் டைமென்ஷன்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் ஈகோனாலையும் அதை கிரியேட் பண்ண முடியும். பட் செவன்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ்ல இருக்கவங்க கம்ப்ளீட் சரண்டர்ல இருப்பாங்க. ஈகோல இருந்து கிரியேட் பண்றவங்க சரண்டர்ல இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டிஃபரன்சியேஷன்லாம் கொஞ்சம் தெரியணும். பட் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எப்பவுமே ஒருத்தரை பாக்குறேன் அப்படின்னா, நான் அவங்களோட கான்சியஸ் லெவல் தான் நான் பார்ப்பேன். அவங்களோட கான்சியஸ் லெவல் தேர்ட் டைமென்ஷன்ல இருந்ததுன்னா அந்த லெவலுக்கு தான் அவங்க கூட நான் கான்வர்சேஷன் வச்சுப்பேன். ஃபோர்த் டைமென்ஷன்ல இருந்தா அந்த லெவலுக்கு வச்சுப்பேன். ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்தா அந்த லெவலுக்கு வச்சுப்பேன். ஸோ எனக்கு நான் என்னால ஆங்கர் பண்ண முடிஞ்சது ஃபிஃப்த் டைமென்ஷன் வரைக்கும் தான். சிக்ஸ்த் அண்ட் செவன்த் எனக்கு தெரியல. ஸோ டைமென்ஷன் அப்படின்னு வரும்போது எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒன்னஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும். அண்ட் தே ஆர் த பீப்புள் ஹூ ஹூ வேல்யூ கம்பேஷன், பீஸ், ஜாய் அந்த மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. அண்ட் தே லவ் தெம் செல்ஸ் கம்ப்ளீட்லி. 100% லவ் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ரேங்க். இது என்னதுன்னா இப்போ செவன்த் டைமென்ஷன்ல இருக்கவங்க ஹைரார்கில அதிகமா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க ஃபர்ஸ்ட் முழிச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க ஃபர்ஸ்ட் முழிச்சுக்கிட்டாங்க, அவங்க முழிச்சு மத்தவங்களை முழிக்க வைக்கிறாங்க, எழுந்திருக்க வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இத பத்தி இன்னும் நல்லா டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோர்ஸ் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு நிதிலன் தண்டபாணி யூடியூப்ல போட்டீங்கன்னா வரும். அவங்க வந்து ஹி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன். டாக்டர் பிரெயின் வீட்ஸ் அண்ட் டொலரஸ் கேனன் ரெண்டு பேரும் ஆஃப்டர் லைஃப் பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணி அவங்களோட லைஃபே தி டெடிகேட்டட் ஃபார் திஸ். அதை வந்து அவங்க அவங்களோட புக்ஸை எடுத்து நிதிலன் தண்டபாணி வந்து கிளியரா சோர்ஸ் ஜேர்னி சொல்லி வந்து ஒரு சீரியஸா பண்ணியிருந்தாரு. அது வந்து ரியலி 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 என்னன்னா அதை நீங்க கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டீங்க. என்ன நடந்தாலும் பயப்பட மாட்டீங்க ஃபர்ஸ்ட். அண்ட் எதுக்குமே கவலைப்பட மாட்டீங்க. யுவர் லைஃப் இஸ் வெரி ஈஸின்னு புரிஞ்சிடும். ஸோ அது அதையும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோல்னா என்ன அப்படின்றதும் புரியும். ஸ்கேசிட்டி, சர்வைவர், திங்கிங் இன் ரைட் வெஸ் ராங், ரைட்டா ராங்க, ரைட்டா ராங்க, குட்டா பேடா, இப்படிதான் அவங்களால திங்க் பண்ண முடியும். தேர்ட் டைமென்ஷன்ல இருந்தாலே நான் கரெக்ட் நீ தப்பு. இப்போ ஸ்குவிட் கேம் நான் சீரியஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுல வந்து என்ன, அந்த ஹோல் 300 பேர் அதுல அந்த கேம்ல ஜாயின் பண்ணாலும் ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வருது. எவ்வளவு பேர் எல்லாருமே தன்னை இன்னொருத்தவங்களை காம்படிஷனா பாக்குறது தேர்ட் டைமென்ஷன். சோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும்னா எல்லாருமே நம்மளுக்கு எனிமீஸ் தானே. அப்படி பார்க்க வைக்கிறது தேர்ட் டைமென்ஷன். சீக்கிங் கண்ட்ரோல், ஸ்டேட்டஸ். ஸோ எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். ஸ்டேட்டஸ், அப்ரூவல், மெட்டீரியல் சக்சஸ் மட்டும்தான் தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து இருக்கிறவங்களால விரும்ப முடியும். ஏன்னா அவங்களோட பெர்செப்ஷன் அவ்வளவுதான். ஒரு பாக்ஸ்குள்ள பிரெயினை வச்ச மாதிரி அந்த பாக்ஸ்குள்ள அதை தாண்டி அதால திங்க் பண்ண முடியாது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபன் அரைஸ் ஃப்ரம் ஃபியர் அண்ட் அன்மெட் நீட்ஸ். ஸோ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்க்கு காரணம் என்ன? டீப் டவுன் இன்செக்யூரிட்டி. அப்புறம் அன்மெட் நீட்ஸ். அவங்களோட நீட்ஸ் அவங்க குழந்தையா இருக்கப்போ அவங்களுக்கு கிடைக்காது, மற்றவங்களுக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது. தேர்ட் டைமென்ஷன் பெர்செப்ஷன்ல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொலீக் வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே திருப்பி ரியாக்ட் பண்றது, உடனே ரெஸ்பாண்ட் பண்றது, அதை ரியாக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்ணதுல அப்புறம் அந்த கான்ஃபிளிக் போயிட்டே இருக்கும். இப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து ரோட் ரேஜ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல, ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்கன்னா உடனே நம்ம திருப்பி திட்டணும் அப்படிங்கிறது என்னன்னா லேர்ன்டு பிஹேவியர். அது வந்து எல்லாரையும் பார்த்து இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு நம்மளும் நினைச்சு நடந்துக்கிறது. மோஸ்ட்லி டாக்ஸிக் பீப்புள், டிஃபிகல்ட் பீப்புள் அண்ட் அன்கான்சியஸ் பீப்புள். அன்கான்சியஸ் பீப்புள்னா யாரை சொல்றேன் அப்படின்னா தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது, கம்ப்ளீட் இக்னரன்ஸ்ல இருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, நியூஸ்ல என்ன வந்தாலும் நம்பிடுவாங்க. இந்த கேஸ் ஸ்கேசிட்டி வரும்போது உடனே போய் 6-7 கேஸ் வீட்டுல வாங்கி வச்சாங்களா, அவங்க எல்லாம் வந்து தேர்ட் டைமென்ஷன் தான். என்னன்னா தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கும்போது நம்மளுக்கு வேணும் அப்படிதான் இருக்கும்.
எனக்கு இருக்கு, மத்தவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பாக்குற எண்ணம் வராது. ஏன்னா இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்ட போகும்போது இன்னைக்கு நான் சாக போறேன், இல்லைன்னா எதிர்க்க இருக்க யாரோ சாக போறாங்க அப்படின்னு நினைச்சுதான் ஏறுவேன். அந்த டைம்ல என்கிட்ட யாரு பேசினாலும் எனக்கு காதுல விழாது. அதே மாதிரி ஆஹ் என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த ஓட்டுறதுல யாராவது பேசுனாங்களே எனக்கு கோவம் வரும். யாராவது நடுவுல கிராஸ் பண்ணாங்கன்னா எனக்கு கோவம் வரும். ஏன்னா நான் சர்வைவல்ல இருக்கேன். வாழ்வா சாவா அப்படின்னு இருக்கப்போ யாராலையும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, மத்தவங்களுக்கு நல்லது நினைக்க முடியாது. சோ இந்த தேர்ட் டைமென்ஷன் விட்டு வெளியில வந்தா மட்டும்தான் உங்களால மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும் உங்களோட பர்பஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே நடக்கும். சோ தேர்ட் டைமென்ஷன்ல இருக்க வரைக்கும் உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு ஆன முயற்சிகளை மட்டும் தான் செய்வீங்க. செல்ஃபிஷா தான் இருப்பீங்க, ரைட் அண்ட் ராங்கா தான் பார்ப்பீங்க. அண்ட் எப்பவுமே ஃபியர்ல இருப்பீங்க. சோ இதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா உங்களுக்கு பெயின் தான், ஒரு சஃபரிங் தான் வரணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆஹ் இந்த டைமென்ஷன்ல இருக்கோம், இதுல இதை விட்டு வெளியே வரணும்னா ஒண்ணு, உங்களோட பேசிக் நீட்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். பேசிக் நீட்ஸ்னா நீங்க எதுக்கெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் ஆண்டு அனுபவிக்கணும். அனுபவிச்சா மட்டும்தான் நீங்க அதுல அடுத்த அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். அதை அனுபவிக்காத வரைக்கும் நீங்க போக முடியாது. அப்போ நீங்க உங்களுக்கு கிடைக்கிறதுல, இப்ப நீங்க தினமும் ஏதாவது ஒண்ணு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஐயோ காசு வரட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு இல்லாம அன்னைக்கு அன்னைக்கு கிடைச்சதுன்னா அதை வாங்கி அனுபவிக்க அனுபவிக்க அந்த அதெல்லாம் என்ன ஆகும், இந்த தேர்ட் டைமென்ஷன் விட்டு வெளியே வர ஆரம்பிக்கணும். அது எல்லாத்தையுமே இன்னொரு நாள் தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா இதே டைமென்ஷன்ல தான் இருக்கு. ஃபோர்த் டைமென்ஷன்ங்கிறது அவேக்கனிங். என்னன்னா, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு, ஏன் எல்லாரும் ஒல்லியா தான் இருக்கணும், ஏன் எல்லாரும் அழகா தான் இருக்கணும் அப்படின்னு நம்மளே நமக்கு கொஸ்டின் கேட்கறது ஃபோர்த் டைமென்ஷன். நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னால ஏன் எதையுமே செய்ய முடியல, ஏன் எனக்கு மத்தவங்க இத பேசும்போது எனக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு உங்களையே நீங்க ரிஃப்ளெக்ட் பண்றது, மோட்டிவேட் பண்றது, கொஸ்டின் கேட்கறது, அதுக்கான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கிறது ஃபோர்த் டைமென்ஷன். சோ நான் ஏன் இதே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதே நேரத்துல லெட்டிங் கோ ஆஃப் விக்டிம் மென்டாலிட்டி. ஓஹோ, இவ்வளவு நாள் நான் விக்டிம் மென்டாலிட்டி, எல்லாமே எனக்கு தான் நடக்குது, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு நினைச்சதுனாலதான் எனக்கு பவர் இல்லாம போயிடுச்சு. இனிமே வந்து நான் ஐம் நாட் அ விக்டிம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு டெசிஷன் எடுக்கிறது ஃபோர்த் டைமென்ஷன். பிளேம் பண்றதை விட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க ஆரம்பிக்கிறது ஃபோர்த் டைமென்ஷன். அண்ட் ஃபோர்த் டைமென்ஷன் இஸ் நாட் அ, இது டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வந்து ஒரு இடம்லாம் கிடையாது. இட்ஸ் அ பெர்செப்ஷன். நீங்க எப்படி இந்த உலகத்தை பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு வே ஆஃப் சீங் த வேர்ல்டு தானே தவிர இது ஒரு பிளேஸ் கிடையாது. அண்ட் இதுல இருக்கிறவங்க ஹையர், ரொம்ப பெரிய ஆளு அப்படின்லாம் கிடையாது. செவன்த் டைமென்ஷன்லயே இருந்தாலும் எப்ப வேணா தேர்ட் டைமென்ஷன் வரலாம். ஒரு விஷயத்துல ஒருத்தவங்க செவன்த் டைமென்ஷன்ல இருக்கலாம், அதே வேற விஷயத்துல இப்போ 12 கேட்டகரிஸ் ஆஃப் லைஃப்ல சில விஷயத்துல சில பேர் செவன்த் டைமென்ஷன் டுவெல்த் டைமென்ஷன் கூட இருக்கலாம். பட் அவங்க சில விஷயத்துல தேர்ட் டைமென்ஷன்லயும் இருக்கலாம். எல்லாரும் எல்லா விஷயத்துலயும் ஒரே டைமென்ஷன்ல இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இருக்கும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறிட்டே இருக்கும். சோ எதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்களோ அதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்டா ஆங்கர் பண்ணி இருந்துருவீங்க. அதுல அதாவது நல்லா இப்ப உங்களுக்கு 12 6 7 சப்ஜெக்ட் இருக்கு ஸ்கூல்ல அப்படின்னா, நல்ல மேத்ஸ் வரும் அப்படின்னா மத்த சப்ஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்கல்ல. அந்த மாதிரி சிலது எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் இந்த சம்டைம்ஸ் தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கும், ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கும். யூனிட்டி கான்சியஸ் ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்க எதுக்குனாலும் என்ன என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, எல்லா ரிலீஜனும் ஒரு விஷயத்தான் சொல்லுது. உலகத்துல இருக்க எல்லாருமே கனெக்டட். நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா அது எல்லாரையும் தான் அஃபெக்ட் பண்ணும். நான் ஒரு நல்லது பண்றேன் அப்படின்னா அது எல்லாரையும் தான் அஃபெக்ட் பண்ணும். அது எல்லாருக்கும் நல்லதா போய் முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ஃபிஃப்த் டைமென்ஷன். இப்ப குப்பையை கொண்டு போய் நான் ரோட்ல போடுறேன் அப்படின்னா நீங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் வந்து கைண்ட்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது எல்லா உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு ரோட்ல நின்று சும்மா எதையோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்த்து ஒரு 10 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ எது ஒண்ணு பண்ணாலும் அது உலகத்துல எல்லாருக்குமே அது ஷேர் ஆயிட்டே தான் இருக்கும். சோ நீங்க இந்த உலகத்துல நான் வாழ்ந்து என்ன ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஒரு பார்ட் இருக்கு. எல்லாருமே கனெக்டட், எல்லாருக்கும் பர்பஸ் இருக்கு, எல்லாருமே இங்க வந்தது ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு தான். சோ இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ். சோ இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எல்லாருமே தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும்,
இல்ல சமுதாயத்துல நடக்கிற ஒரு கொடுமையா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தேர்ட் டைமென்ஷன்ல தான் நடக்கும். பெர்செப்ஷன், அவங்களோட பெர்செப்ஷன் தேர்ட் டைமென்ஷன்ல தான் இருக்கும். ஃபியர் இருக்கும், அன்சைட்டி இருக்கும், இன்செக்யூரிட்டி இருக்கும், ஆங்கர் இருக்கும், இல்ல அன்ரிசால்வ்டு ட்ராமாஸா இருக்கும். இதுல இருந்து தான் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கும்போது நீ யூ ஆப்ரேட் ஃப்ரம் லவ், கம்பேஷன், கிராட்டிடியூட், ஃபர்கிவ்னஸ், பீஸ், ஜாய், இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணீங்க. அப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. அதே மாதிரி தேர்ட் டைமென்ஷன்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்து மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். தேர்ட் டைமென்ஷன்லயே இருந்து சால்வே பண்ண முடியாது. தேர்ட் டைமென்ஷன் ஹையர் டென்சர். டென்சர் டென்சர்னா என்ன ஆகும்? இப்போ நீங்க ஒரு பதகுலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நடந்து போயிட்டு இருக்கீங்க, உள்ள விழுந்துட்டீங்க. இப்போ அதோட ப்ரெஷர் என்ன பண்ணும்? உங்களை புல் பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஃபோர்த் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல யூ ஃபீல் லைட், அந்த டென்சிட்டி கம்மியாயிட்டே வரும். ஸோ என்ன ஆகும்னா, நீங்க தேர்ட் டைமென்ஷன் பீப்புள் கிட்ட ஈக்குவலா சண்டை போட்டீங்க அப்படின்னா, அது டென்சிட்டி அதிகம்ன்றதுனால உங்களை உள்ள இழுத்துரும். நீங்க எவ்வளவு ஹை ஃப்ரீக்வன்சில இருந்தாலும் அந்த என்விரான்மெண்ட் குள்ள போயிட்டீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை உள்ள இழுத்துரும். எப்படி புதக்குழியில இழுக்குதோ, குவிக் சாண்ட்ல இழுக்குதோ, அதே மாதிரிதான் இழுக்கும். ஆனா நீங்க ஃபிஃப்த் டைமென்ஷன்ல ஆங்கர் பண்ணி நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி அதுல இருந்து வெளியில வரணும்னு தெரியும். ஆனா மாட்டாம இருக்க மாட்டீங்க. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தேர்ட் டைமென்ஷன்ல தான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. தேர்ட் டைமென்ஷன்ல டிஃபிகல்ட் பீப்புள் இருக்காங்க. தேர்ட் டைமென்ஷன்ல தான் சொசைட்டியோட ஈவில்ஸ் எல்லாமே இருக்கு. தேர்ட் டைமென்ஷன்ல கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்க ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபிஃப்த் டைமென்ஷன் பெர்செப்ஷன்ல இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால அத என்ன பண்ணுவீங்கன்னா, ரெசிஸ்ட் பண்ண மாட்டீங்க. யூ ஃப்ளோ வித் தட் அண்ட் கிரியேட் சேஞ்ச். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, யாரோட சஃபரிங்கையும் நம்ம ஹீல் பண்ண முடியாது. ஏன்னா சஃபரிங்ஸ் எல்லாமே தேர்ட் டைமென்ஷன். ஸோ சஃபரிங்க போய் நீங்க சரி பண்ணணும்னு பண்ணீங்க, யூ டேக் தட் கர்மா. அவங்களோட கர்மா அவங்களுக்கு ஷேர் ஆயிடும். ஸோ சஃபர், ஏன்னா அவங்களோட அந்த சஃபரிங் தான் அவங்களோட லெசன். அதை கத்துக்க விடாம நீங்க போய் நடுவில் இன்டரப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாதி கொடுத்துருவாங்க. சரியா? அப்போ உங்களால என்ன ஆக முடியாது, சஃபரிங்குள்ள நீங்களும் போயிருவீங்க. ஸோ யாரோட சஃபரிங்கையும் நம்மளால சரி பண்ண முடியாது. நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா ரேசிங் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எர்த். நீங்க நல்லது செய்யறது மூலமா யூ ஆர் ரேசிங் த ஃப்ரீக்வன்சி, யூ பிகம் த ரோல் மாடல் ஃபார் அதர்ஸ். நீங்க பிரசன்ட் மொமெண்ட்ல இருந்தாலே யூ பிகம் த ரோல் மாடல். நீங்க பெருசா எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களை பார்க்கும்போது இந்த இன்னர் சோல் இருக்குல்ல, இதெல்லாம் நான் விரும்புறேன்னு சொல்லி அது அது என்னமோ பண்ணும். அது என்னப்போ பண்ணும், உங்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு அஜிடேட் ஆகும். சம்திங் ரிமைன்ஸ் தெம், இது மாதிரி நான் இல்லையே, நான் ஏன் இல்லை அப்படின்ற கொஸ்டின் கொண்டு வரும். ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ்ல இருந்து மட்டும்தான் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க உங்களை ஃபிஃப்த் டைமென்ஷன்ல ஆங்கர் பண்ணிருக்கணும். அண்ட் உங்களோட தாட் எப்பவுமே ஃபிஃப்த் டைமென்ஷன் வின் வின் சொல்யூஷனா தான் இருக்கணும். ஸோ நான் ரைட்டு, நான் நீ ராங்னு சொன்னாலே தேர்ட் டைமென்ஷன். ஃபிஃப்த் டைமென்ஷன்ல வின் வின் தான். ஓகே. ஸோ அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கும்போது நீங்க யாரையும் பிளேம் பண்ண மாட்டீங்க, கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டீங்க, கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் என்ன, எதை வச்சு சண்டை போடுவோம் உங்ககிட்ட? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதிர்க்க இருக்கவங்க டாக்ஸிக் பர்சன், இந்த சைட்ல இருக்கவங்க ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சண்டை போடும்போது ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்ல இருந்தீங்கன்னா, இப்போ சோலர் சோனி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுல வந்து எப்படின்னா, அவ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை திட்டிட்டே இருப்பா. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவான், மனசுக்குள்ள ஒரு பாட்டை பாடிட்டே இருப்பான். அந்த பாட்டு வந்து அவன் காதுல ஓடிக்கிட்டே இருக்கும். அவ பேசுறது, எதிர்க்க வைஃப் பேசுற எந்த இதுவுமே கேட்காது. ஆனா முகத்தை மட்டும் கேட்டுட்டே இருக்க மாதிரி வச்சிருப்பான். கேட்டுட்டே இருக்க மாதிரி வச்சிருப்பான். சோ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த வைஃப் வந்து தன் மனசுல இருக்க எல்லாத்தையும் கொட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு போயிடுவா அமைதியா. ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்ல இருக்கவங்களும் இதை தான் பண்ணுவாங்க. என்னன்னா, எதிர்க்க இருக்கவங்கள இன்சல்ட் பண்ண மாட்டாங்க, எதிர்க்க இருக்கவங்களோட ஃபீலிங்ஸ ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, பட் அவங்களோட எமோஷனை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. தேசே அவங்க கத்துறது கத்திட்டு போட்டோம், அது அவங்களோட எமோஷன், அதுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு உட்காந்துருப்பாங்க. அண்ட் இது பெஸ்ட் ட்ரைனிங் ஃபார் பேஷன்ஸ். இனிஷியலா இது உடனே எல்லாம் வராது. ஏன்னா ஒரு காமெடியில வந்து வடிவேலு வந்து வடிவேலு சத்யராஜ் ரெண்டு பேரும் இருப்பாங்க. டாடி பாவம், மம்மி பாவம், ஹோல் ஃபேமிலி டேமேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் கூட பேசுவாங்க. அப்படி பேசும்போது உங்களால அமைதியா இருக்க முடியாதுதான். பட்
இருக்க 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 உங்களுக்கு பேஷன்ஸ் அதிகமாயிரும். அண்ட் உங்களோட மத்தவங்களோட எமோஷன்ஸ் அப்சர்வ் பண்ணாத ஒரு திறமை வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எதுனாலும் ஃபேஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ்ல இத இத நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா யூ வில் see wonders inside your family. Mm, some insults some insults you. Instead of revenge, you respond calmly and maintain healthy boundaries. A parent responds to a child's mistake with curiosity rather than shame. ஸோ இப்போ குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அஹ், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்காம என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க முடியும் உங்களால. ஸோ ஏன் அப்படின்னு சொன்னோடனே உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், வி டேக் த டிஃபென்சிவ் பொசிஷன். உடனே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு தான் யுவர் பிரெயின் வில் ஆக்ட் இமீடியட்லி. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது யூ ஆர் நாட் பிளேமிங் எனிவன். என்ன பண்றீங்க, உண்மையாவே யூ ஆர் கியூரியஸ் அபவுட் த சுச்சுவேஷன். Information alone does not create transformation. Consciousness determines how knowledge is used. ஸோ வெறும் இன்ஃபர்மேஷன் சொல்றதுனால யாராலையும் மாற முடியாது. பட் இந்த கான்சியஸ்னஸ் தான் உங்களை மாற்றும். கான்சியஸ்னஸை வச்சுதான் இதை நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற டெசிஷனை நீங்க எடுக்கிறீங்க. இப்போ தேர்ட் டைமென்ஷன்ல இருந்தா ஒருத்தவங்க உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணா உடனே நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. ஃபிஃப்த் டைமென்ஷன்ல வந்து ஒருத்தர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணா அது அவங்கள பத்தி ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு யூ ரெஸ்பாண்ட். ஜட்ஜ் பண்ணோம்னா நீங்க அப்படி இருந்தா மட்டும்தான் மத்தவங்களை அப்படி ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ எக்காட்டாலிசேஸ் உங்களுக்குள்ள இருக்கிறது தான் நீங்க மத்தவங்க கிட்ட பாப்பீங்க. சில நேரத்துல மத்தவங்க கிட்ட நீங்க பாக்குறது உங்களுக்குள்ள மட்டும்தான் கூட இருக்கலாம் அப்படின்னு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல, உங்ககிட்ட மட்டும் கூட இருக்கலாம். ஸோ பர்பஸ் அண்ட் கோ கிரியேஷன். சிக்ஸ்த் டைமென்ஷன். சிக்ஸ்த் டைமென்ஷன் என்ன? ஸோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா ஃபிஃப்த் டைமென்ஷன் பார்க்கணும். ஸோ சிக்ஸ்த் டைமென்ஷன்ங்கிறது கோ கிரியேஷன். என்னன்னா லிவிங் ஃப்ரம் பர்பஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஈகோ. உங்களோட பர்பஸ் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஈகோனா என்னன்னு தெரிஞ்சிரும். ஈகோவை உங்களுக்கு கண்ட்ரோல்குள்ள எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியும். ஈகோ வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அது வந்து எப்பவுமே இருக்கும். இந்த நடராஜர் சிலையில வந்து நடராஜர் டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி இருக்கிறதுல வந்து காலு கீழே ஒரு அந்த பேர் எனக்கு தெரியல. ஆக்சுவலி காலு கீழே ஒரு உருவம் இருக்கும், அதை நசுக்கிட்டு நிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது என்னன்னா அதுதான் இக்னரன்ஸ். இக்னரன்ஸ்னு ஒண்ணு இருந்தாதான் நாலேஜ்னு ஒண்ணு இருக்கும். சோ இக்னரன்ஸ வந்து அத ஒரு காலத்துல அது வந்து கட்டுக்கடங்காம இருக்கும்போது அதை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாராம். கண்ட்ரோல்ல கொண்டு வந்து காலு கீழே வச்சு அந்த பொசிஷன் வந்துதான். அப்போ எல்லாரும் கேட்டாங்க ஏன் அதை கொண்டு இருக்க வேண்டியதானு. அப்போ அத வந்து கொன்னா நாலேஜ்ன்ற ஒண்ணு மத்தவங்களுக்கு புரியாது. சோ இக்னரன்ஸ் இருக்கணும், 100ல 2% இருக்கணும். அப்பதான் வந்து நாலேஜ்ங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டா அதை கொல்லாம காலு கடியில வச்சிருந்தாங்க. அந்த மாதிரிதான் ஈகோ. அதுதான் ஈகோ. ஈகோ என்ன பண்ணும், ஈகோ வந்து நம்மளுக்குள்ள எப்பவுமே இருக்கும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். நிறைய விஷயத்துல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா அது நம்ம அது சொல்றது நம்ம கேட்காம நம்ம சொல்றது அது கேட்கிற மாதிரி நம்மளோட லைஃப அது மாதிரி அமைச்சுக்கணும். சோ ஈகோ வந்து எப்பவுமே என்ன பண்ணும், வந்து நம்மள என்ன விஷயம் பண்ணாலுமே நீங்க நல்லதா பண்ணிட்டு இருப்பீங்க, அதுல டக்குன்னு ஈகோ வந்துடும். எப்பவுமே நம்மள செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப ஈகோ வரும்போது இது இது எப்படி, இது ஈகோவா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிட்டே இருக்கணும். அது என்ன பண்ணும், ஏய் இது ஈகோ தானே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சில நேரத்துல நல்லது பண்றதுலயே நிறைய நல்லது பண்ண வச்சுட்டு நம்மள புகழுக்காக ஆசைப்பட வைக்கும். அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், நம்மளுக்கே தெரியாம நம்ம புகழுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிருவோம். அத அப்புறம் புகழுக்காக பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ ஈகோவை நீங்க செக் பண்ணும்போது, ஓ நம்ம இப்ப புகழுக்காக பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க எப்ப அதை கண்டுபிடிக்கிறீங்களோ அது ஓடி போயிடும். சோ அது இந்த இந்த ஹைட் அண்ட் சீக் கேமை விளையாடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ ஆல்வேஸ் யூ ஹேவ் டு செக் யுவர் ஈகோ. ஈகோ வந்து கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. கிரியேட்டிங் சிஸ்டம்ஸ் தட் அப்லிஃப்ட் பீப்புள். ஸோ பீப்புள் அப்லிஃப்ட் பண்ற மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது அண்ட் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதெல்லாம் வந்து சிக்ஸ்த் டைமென்ஷன். சர்வீஸ், விஸ்டம் அண்ட் லாங் டர்ம் விஷன் இதெல்லாம். Business owner builds a company that serves the employee, customers, society instead of chasing profit alone. The sixth dimension. Seventh dimension பாத்தீங்கன்னா யூனிவர்சல் கான்சியஸ்னஸ், டீப் சரண்டர். நீங்க எப்பவுமே சரண்டர்ல தான். சரண்டர் அப்படின்னா நீங்க யூ கேன் பில்ட் சிட்டிஸ் பட் காட் கிரியேட்ஸ் கேலக்சிஸ்.
we can make artificial intelligence, but God created consciousness. It's a healing a higher consciousness தேவைப்படுது, helping someone without expecting recognition, praise or reward. So இந்த செவன்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ் நம்மள சேஜஸ் பார்த்துருக்கோம். ஏதாவது ஒண்ணு கொடுத்தா கூட ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்றது, எனக்கு புகழ் வேண்டாம், எனக்கு பெருமை வேண்டாம், எனக்கு எந்த பொருளுக்கும் நான் ஓனர் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது செவன்த் டைமென்ஷன். நிறைய பேரு நிறைய ஹிஸ்டரியில பாத்தீங்க அப்படின்னா, முகமது சல்லா அலுவலம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஹி ரூல் த வேர்ல்ட், பட் எதையுமே அவங்களுக்குன்னு அவங்க வச்சுக்கல. எதை எதுக்குமே அவங்க ஓனரா இருக்கல. சோ அந்த மாதிரியான ஒரு லெவலுக்கு போறது செவன்த் டைமென்ஷன் கான்சியஸ்னஸ். அந்த காலத்துல சேஜஸ் இருந்தாங்க, நிறைய கிங்ஸ் இருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களோட கிங்டம்ல இருந்து எல்லாமே செலவு பண்ணுவாங்க, ஆனா அந்த பொருள்ல இருந்து எதையுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்சியஸ்னஸ் தான் யூனிவர்சல் கான்சியஸ்னஸ். ஸோ லவ் பிகம்ஸ் அ வே ஆஃப் பீங் ரேதர் தென் எமோஷன். கேன் வி சேஞ்ச் த வேர்ல்ட்? எஸ், யூ கேன் சேஞ்ச் த வேர்ல்ட் ஒன்லி பை சேஞ்சிங் யோர் செல்ஃப். மத்தவங்கள மாத்தணும் அப்படின்னு எந்த நேரத்துல நினைச்சாலுமே எதையுமே மாத்த முடியாது. நம்மளை மாத்திக்கிற மூலமா மட்டும்தான் உலகத்தை மாத்த முடியும். லைஃப் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க கத்துக்கிட்டாங்கல்ல, அது எல்லாமே அவங்களோட லெசன்ஸ். அதை கத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு இப்படிதான் நடக்கணும், இதுதான் இந்த ப்ராப்ளத்தை இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக்கணும்னா அந்த சஃபரிங்ல அவங்க வந்தாதான் அதை கத்துக்க முடியும். அதை கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா எவ்ரி நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணாலுமே வித் எவ்ரி ஹார்ட்ஷிப் தேர் இஸ் ஈஸ். காயின்ல ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி சஃபரிங் இல்லாம ஈஸ் வராது. ஸோ அத வந்து நம்ம நடுவுல போய் நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கடன்ல இருந்ததுனால நான் போய் அவங்களை காப்பாத்தணும்னு சொல்லி இந்த கடன் எல்லாம் நான் பே பண்ணி அவங்களுக்கு எல்லாமே என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்து பண்ணேன். பட் அது எந்த விதத்துலயும் அவங்க சஃபரிங்க ரிமூவ் பண்ணல. பிகாஸ் மென்டல் ஸ்டேட் டைமென்ஷன், தேர்ட் டைமென்ஷன், ஃபிஃப்த், அந்த டைமென்ஷன் பெர்செப்ஷன் மாறாத வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் ஹெல்ப் பண்ணணும் அதை வந்து சஃபரிங்க ரிமூவ் பண்ணது. பெர்செப்ஷன் மாத்துறது தான் சஃபரிங்க ரிமூவ் பண்ணும். ஸோ பெர்செப்ஷனை மாத்தணும்னா நாலேஜை கொடுக்கணும் அண்ட் ரிமெம்பரன்ஸ் கொடுக்கணும் அவங்க யாரு அப்படிங்கிறது. நாலேஜுக்கும் ரிமெம்பரன்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நாலேஜுங்கிறத இப்ப நான் வந்து ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி ஃபார்ம்ஸை வந்து இந்த இந்த வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் இந்த இந்த இடத்துல போய் இங்கதான் இருக்கு அந்த சென்டர், அந்த சென்டர்ல போய் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண உடனே உங்களுக்கு அப்லோட் ஆயிடும் அப்படின்னு சொல்றீங்க வச்சுக்கோங்க. உடனே ஓ அப்படியா அப்படின்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, அது நாலேஜ். அதுவே நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு உடனே உங்களுக்கு ஆமா கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன், அது ரிமெம்பரன்ஸ். ரிமெம்பரன்ஸ்ங்கிறது ஆல்ரெடி இட் இஸ் ரிட்டர்ன் இன் யுவர் சோல். அதை வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு ஆமா கரெக்ட்னு தோணுது இல்ல, அதுதான் ரிமெம்பரன்ஸ். ஸோ ஒருத்தருக்கு ரிமெம்பரன்ஸ் கொண்டு வர வர வைக்கிறது மூலமா மட்டும்தான் சஃபரிங்கை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அவங்களோட வே ஆஃப் சீயிங் த லைஃப் பெர்செப்ஷனை மாத்துறது மூலமா தான் சஃபரிங்கை ரிமூவ் பண்ண முடியும். பட் டைரக்டா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சஃபரிங்கை ரிமூவ் பண்ண முடியாது. தே வில் பி இன் த சேம் பிளேஸ் தான். நீங்க மட்டும் என்ன அவங்க கொடுத்து 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 கடைசியில கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம ஆகி உங்க எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி என்ன ஆகும், கொடுக்கறதே மத்தவங்களுக்கு கொடுக்கறதே விட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு இதாகும். ஸோ யூ வில் டேக் பார்ட் இன் தியர் கர்மா. ஸோ சஃபரிங்க டைரக்டா ரிமூவ் பண்ண முடியாது, ஒன்லி பை இன்க்ரீசிங் த பர்செப்ஷன் அண்ட் நான் ரிமெம்பரன்ஸ். யூ cannot live another person's life for them. ஸோ இவங்க டீச் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், லிசன் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம், மாடல் ஹெல்தி பிஹேவியர் அப்படிதான் பண்ண முடியுமே தவிர நம்ம டைரக்டா போய் ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ சஃபரிங்கை ரிமூவ் பண்ணாம நம்ம யூ ஹாவ் டு ரேஸ் த ஃப்ரீக்வன்சி. மை ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன்ஸ் suggest people learn through their own experience. Helping doesn't mean carrying another person's emotional burden. உங்களுக்கு எமோஷனல் பஞ்ச் பேக் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்களும் அந்த சஃபரிங்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். கம்பேஷன் இருக்கணும், கைண்ட்னஸ் இருக்கணும், பட் யூ ஷுட் நாட் பார்ட்டிசிபேட் இன் தட். தேர்ட் டைமென்ஷன்ல இருக்க எல்லாமே தப்பு தானா, அவங்க எல்லாம் வந்து மோசமானவங்க தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இப்போ தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கும் போது மட்டும்தான் உங்களால ஃபோர்த் டைமென்ஷனும் ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கும் வர முடியும். ரிலீஜன் தெரிஞ்சாதான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர முடியும். ஸோ அது அது வந்து ஒரு ஸ்டேஜ், அதை நீங்க கடந்து வந்துடணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றோம், அதுலயே கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கணும், இல்ல அந்த அந்த கஷ்டத்திலேயே வாழ்றத பழகிக்கிறோம். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போகணும்னு நினைக்கிறது இல்ல, அதனால அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்.
ஃபியர்ல இருக்கும்போது என்ன என்ன பெருசா சாதிச்சிட முடியும் உங்களால? ஈகோல இருக்கும்போது என்ன பெருசா சாதிச்சிட முடியும்? ஈகோல இருந்து நீங்க என்ன கிரியேட் பண்ணாலுமே அது எம்டியா தான் இருக்கும். courage is harder to recognize. Without fear, courage is harder to recognize. So, third dimensionல ஃபியர்னு ஒன்று இருந்தனால தான் கரேஜ்னு ஒன்று நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. வித்தவுட் கான்ஃபிளிக் பீஸ் இஸ் ஹார்டர் டு ரெகக்னைஸ். வித்தவுட் செப்பரேஷன் யூனிட்டி இஸ் ஹார்டர் டு ரெகக்னைஸ். அப்போ நம்ம செப்பரேட்டா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சாதான் யூனிட்டியோட வேல்யூ தெரியும். கான்ஃபிளிக்ட் வந்தாதான் பீஸோட வேல்யூ தெரியும். அதே மாதிரி ஃபியர் இருக்கும் போது தான் கரேஜோட வேல்யூ தெரியும். So, அதனால தேர்ட் டி இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வி ஹாவ் டு பி கிரேட்ஃபுல். இப்போ நான் தேர்ட் டைமென்ஷன்ல இருக்க உங்களை ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்து தான் உங்களால பெர்செப்ஷன்ல இருந்து தான் ஜெயிக்க முடியும்னு சொன்னல. அது எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கவங்களுக்கு நம்ம கிராட்டிடியூடா உண்மையான ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும்போது அவங்க அவங்களாலதான் இன்னைக்கு நான் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கும் போது என்னால அவங்க மேல எனக்கு கோவப்பட முடியாது. எனக்கு என்னோட லெசன்ஸ கத்து கொடுத்த ஒரு குருவா தான் நான் பாக்குறேன். என்ன ஹையர் டைமென்ஷனுக்கு போக ஹெல்ப் பண்ண விஷயமா தான் பாக்குறேன். ஸோ ரிலீஜன் இல்லாம ஸ்பிரிச்சுவாலிட்டி வராது. நீங்க ரிலீஜன் இருந்தாதான் என்ன பண்ணுவீங்க, ஒரு டிசிப்ளினுக்கு வருவீங்க, ஒரு ஒரு ரொட்டீன்ஸ் பண்ணுவீங்க. அப்போ ரொட்டீன்ல இருந்தா ரிதம் வர முடியும்னா அதே மாதிரி ரிலீஜன்ல இருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வர முடியும். ஃப்ரம் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் பிகம் டீச்சர்ஸ். ஸோ அதனால அவங்கள மன்னிச்சு நம்மள திருப்பி சேர்த்துக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, மன்னிச்சு சேர்த்துக்க வேண்டாம். ஆனா மன்னிச்சுட்டு அதனாலதான் நம்ம இங்க இருக்கோன்ற நம்ம கிரேட்ஃபுல்லா இருந்தா போதும். அது அவங்களுக்கு சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்படி நீங்க நடந்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அவங்க மேல இந்த ஹேட்ரட், அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்ன்ற எண்ணம், உங்களுக்குள்ள இருந்த ஆங்கர் எல்லாம் போயிடும். போயிட்டு உண்மையை மட்டும் தான் நீங்க பாப்பீங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்து அவங்க திரும்ப உங்களை ஏதாவது பேசினா கூட யூ ரெஸ்பாண்ட் ஃப்ரம் லவ் அண்ட் கம்பேஷன். சோ அதுல அதனால உங்களுக்கு எனிமிஸே இருக்க மாட்டாங்க. இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல நீங்க இருக்கும்போது ஈவன் யுவர் எனிமி பிகம்ஸ் யுவர் ப்ரொவைடர். சம்டைம்ஸ் இட் ஹேப்பன் டு மீ சோ மெனி டைம்ஸ். ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கும்போது எனிமீஸ் கோ கிரியேட் வித் யூ. அது அந்த அதெல்லாம் ஒரு மேஜிக். அதெல்லாம் நீங்க ஃபிஃப்த் டைமென்ஷன் பெர்செப்ஷன்ல இருந்து பார்க்கும்போது தெரியும். எப்படி அதை நீங்க யார்கிட்ட சொன்னா கூட நம்பவே மாட்டாங்க. ஸோ புட்டிங் இன்டு ப்ராக்டிஸ் டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, பாஸ் பிஃபோர் ரியாக்டிங். எப்பவுமே நீங்க கேட்க வேண்டிய கொஸ்டின், am I responding from fear or love? Practicing gratitude daily. Gratitude is the frequency that keeps you in love. ஸோ அப்போ நீங்க தினமும் எனக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு செய்ய போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்கிட்ட இருக்கும், அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அண்ட் பி ரெடி டு ரிசீவ் இட். Forgive without abandoning healthy boundaries. ரொம்ப முக்கியம். ஃபர்கிவ் பண்ணிட்டு சொல்லி திரும்ப போய் சேர்ந்துக்காதீங்க. அகைன் நீங்க தேர்ட் டைமென்ஷன்ல என்ன லெசனை கத்துக்கிட்டீங்களோ அதே லெசன்ஸ் தான் ரிப்பீட் ஆகும். புதுசா எதுவுமே மாறாது. அதே அது ஓல்டு புக்கை திருப்பி போய் படிக்கிற மாதிரி, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே போய் உட்காந்துருக்க மாதிரி. கொன்மாரி மெத்தட் இருக்காங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கு கிரேட்ஃபுல்லா தேங்க் பண்ணிட்டு அதை வந்து வித் ரெஸ்பெக்டோட அதை நம்ம வீட்டை விட்டு அதை வெளியே கொண்டு போகணும். அந்த மாதிரி அதை லெட்கோ தான் பண்ண போறோம், ஆனா வித் ரெஸ்பெக்ட் அண்ட் கிராட்டிடியூட் அதை லெட்கோ பண்றோம். இந்த உலகத்தை எப்படி பார்க்க விரும்புறீங்க அதை உங்களுக்குள்ள உங்க வீட்டுல கொண்டு வாங்க. சர்வ் அதர்ஸ் வித்வுட் லூசிங் யுவர் செல்ஃப். அது ரொம்ப முக்கியம். மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணணும், அதே நேரத்துல பவுண்டரிஸ் வச்சிருக்கணும், அதே நேரத்துல கைண்டாவும் இருக்கணும், கம்பேஷனேட்டாவும் இருக்கணும். பவுண்டரிஸ் இல்லாத எந்த ரிலேஷன்ஷிப்புமே ரெஸ்பெக்ட் இழந்துரும். ரெஸ்பெக்ட் இழந்துட்டா அந்த இடத்துல லவ் இருக்காது. அந்த இடத்துல அந்த பேலன்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஸோ ரெஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் லவ். டு பிரசன்ஸ் whenever fear takes over. ஸோ எப்பெல்லாம் ஃபியர் ஃபியர் ஃபீல் பண்றீங்களோ அப்போ ப்ரெசன்ட் மூமெண்ட்டுக்கு வாங்க. ப்ரெசன்ட் மூமெண்ட் வரணும், உங்க பிரெத்தை வாட்ச் பண்ணுங்க. இல்ல பேர்ட்ஸ் பாருங்க, நேச்சர்ல இருங்க, மரத்தை போய் டச் பண்ணுங்க, வெறும் மண்ணுல நடங்க. திஸ் ஆல் பிரிங்ஸ் யூ பேக் டு ப்ரெசன்ட் மூமெண்ட். அதோட ஃப்ரீக்குவன்சியை எப்படி ரைஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா இருக்க மாதிரி ப்ரிட்டெண்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெயினை பைபாஸ் பண்ணக்கூடாது. அதை ஃபீல் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். தேர்ட் டைமென்ஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி யூ ஆர் அ சர்வைவர். கோர் எமோஷன் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபியர். மெயின் கொஸ்டின், எப்படி இதுல இருந்து
நம்மள நம்ம எப்படி காப்பாத்திக்கிறது? அது ஒரு கொஸ்டின் தான் உங்க மண்டையில ஓடிட்டே இருக்கும். வியூ ஆஃப் லைஃப்னா லைஃப் இஸ் ஹேப்பனிங் டு மீ அப்படி இருக்கும். பட் ஃபோர்த் டைமென்ஷன்ல யூ பிகம் அ சீக்கர். இது ஏன் இப்படி நடக்குது, இது என்னோட பர்பஸ் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறது ஃபோர்த் டைமென்ஷன். இட் இஸ் அ போர்ட்டல். அது ஒரு மதில் செவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் தேர்ட் டைமென்ஷன், இந்த பக்கம் ஃபிஃப்த் டைமென்ஷன். நீங்க நடுவில் உட்காந்துருப்பீங்க. உங்களால ரெண்டையுமே பார்க்க முடியும். தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கவங்க சர்வை பண்றாங்கன்னு பார்க்க முடியும். ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கவங்க யூனிட்டி கான்சியஸ்னஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஆனா உங்களுக்கு இதுல இருந்து நீங்க எந்த பக்கம் போறதுன்னு தெரியாது, நடுவுல இருப்பீங்க. ஸோ யூ வாண்ட் டு சீக் குட்னஸ், பட் எந்த பக்கம் போனா உண்மையாவே கிடைக்கும், அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ வை திஸ் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். லைஃப் இஸ் சம்திங், ஏதோ வாழ்க்கை எனக்கு சொல்லி தருது அப்படின்றதும் புரியும். ஸோ ஃபிஃப்த் டைமென்ஷன் யூ பிகம் அ கிரியேட்டர். கோர் எமோஷன் என்னன்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். ஆஹ் என்ன நான் என்ன கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இருக்கும். ஐ சூஸ் மை ரெஸ்பான்ஸ். இந்த இடத்துல நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. யூ சூஸ் ரெஸ்பான்ஸ். சூசிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரியாக்டிங். பிகாஸ் கரேஜ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஈகோ கரேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, நான் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்காக கரேஜியஸா இருக்கும். ஆனா ரியல் கரேஜ் ஃபியர் இருக்கும், பட் அதையும் தாண்டி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக போகும். ஸோ இப்போ உங்களுக்கு ரியல் கரேஜ் இருக்கும் போது யூ சூஸ் கரேஜ். இப்போ உங்களுக்கு நோ சொல்ல தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? உம் யாராவது ஏதாவது கேட்டா ஓகேன்னு சொல்லிடுவீங்க, எஸ்ன்னு சொல்லிடுவீங்க. சொல்லிட்டு ஐ எம் அ கைண்ட் பர்சன் சொல்லிக்குவீங்க உங்ககிட்ட. தேர் யூ ஆர் நாட் சூசிங். நீங்க வந்து அந்த இடத்துல சூஸ் பண்ணல. அதுல உங்களுக்கு நோ சொல்ல தெரியாதனால நீங்க எஸ் சொன்னீங்க. ஆனா அதுக்கு பேர் கைண்ட்னஸ்னு வச்சுப்பீங்க. பட் உங்களுக்கு நோவும் சொல்ல தெரியும், எஸ்ஸும் சொல்ல தெரியும். இதுல எதை நான் சூஸ் பண்றது நீங்க முடிவெடுத்தீங்கன்னா அப்பதான் அது ரியல் கைண்ட்னஸ். இப்ப நோ சொல்றதும், உங்களால நோவும் சொல்ல முடியும், எஸ்ஸும் சொல்ல முடியும். ஆனா எது எது வேணும்னு நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க. எதிர்க்க இருக்கவங்க உங்களை தப்பா நினைப்பாங்களோ, சிக்ஸ்த் டைமென்ஷன்ல இருக்கவங்க யூ பிகம் அ கைட் அண்ட் யூ வில் ஹாவ் so மச் ஆஃப் கம்பேஷன். ஹவு கேன் ஐ சர்வ் பெட்டர், அதுதான் உங்களோட கொஸ்டினா இருக்கும். உங்களோட பெயின் பர்பஸா எப்பவும் மாறி இருக்கும். ஸோ செவன்த் டைமென்ஷன்ல நீங்க காட் கொடுத்த கிஃப்ட்ஸை யூஸ் பண்ற ஒருத்தரா இருப்பீங்க. உங்களை நீங்க 100% நம்புற ஒருத்தரா இருப்பீங்க. அண்ட் ஹவு கேன் ஐ அலைன் வித் காட்ஸ் வில். ஸோ எப்பவுமே உங்களோட அலைன்மெண்ட் பத்தி தான் நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. காடோட அலைன் ஆறத, அந்த அதை பத்தி மட்டும் தான் உங்களோட யோசனையா இருக்கும். எவ்ரி திங் பிலாங்ஸ் டு கிரியேட்டர்னு புரிஞ்சிடும். எதுக்குமே நம்ம சொந்தக்காரவங்க இல்ல, எல்லாமே இட் பிலாங்ஸ் டு கிரியேட்டர். ஐ எம் ஃப்ரம் monotheism. I believe in one God, and even all the scripture says there is one source God. All others are creator gods. So சோர்ஸ் காடை நம்புறது அப்படிங்கிறது தான் பிலாங்ஸ் டு எவ்ரி திங் பிலாங்ஸ் டு கிரியேட்டர். இப்போ தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க எப்படி நம்புவீங்கன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்தாதான் நம்புவீங்க. சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணு மட்டும் தான் உங்களோட சென்சரி ஆர்கன். கண்ணை தவிர மற்ற எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. ஸோ நீங்க தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கீங்கன்னா பார்த்தாதான் நம்புவீங்க. அதுவே ஃபோர்த் டைமென்ஷனுக்கு அப்புறம் இருக்க எல்லாருமே அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ அதான் நம்புவாங்க. அதே மாதிரி தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கிறவங்க இது எல்லாமே ப்ரூஃப் வேணும்னு சொன்னாங்க. அதுவே ஃபோர்த் டைமென்ஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியும், இமேஜினேஷன் இஸ் ட்ரூத். நீங்க என்ன இமேஜின் பண்றீங்களோ அதுதான் ரியாலிட்டிக்கு வரும் அப்படிங்கிறது ஃபோர்த் டைமென்ஷன் மேல இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா தேர்ட் டைமென்ஷனுக்கு நீங்க இமேஜின் பண்றத அதெல்லாம் நடக்காதுன்னு நினைப்பீங்க. ஸோ தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கும்போது உங்களோட ரியாலிட்டி பிசிக்கல் வேர்ல்டு மட்டும்தான். ஆனா ஃபோர்த் டைமென்ஷன் மேல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிசிக்கல் வேர்ல்டையும் தாண்டி நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்கு, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, உலகத்துல இருக்க எல்லா விஷயமும் புரியும். அதாவது பிசிக்கல் டைமென்ஷன்ங்கிறது ஒரு டைமென்ஷன் தான். அது ஒரே ஒரு 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 சைட் ஆஃப் த லைஃப் தான். மிச்சது எல்லாமே வாட் யூ ஃபீல், வாட் யூ இமேஜின் அதுலதான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்தாதான் புரியும். இல்லைன்னா உங்களுக்கு இது எல்லாமே விளையாட்டாதான் தெரியும். தூரத்துல எங்கேயோ புகையுது அப்படின்னா என்ன புகையுதுன்னு உங்களால சொல்ல முடியும் தானே? அதுக்கே நீங்க பார்த்தாதான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்க அப்ப சொல்றீங்களா? இல்ல இல்ல, ஐயோ எங்கேயோ ஏதோ கரியுது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்போ உங்களால ஸ்மெல் பண்ணியும் அங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஃபீல் பண்ணியும் என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கும்.
பார்க்க முடியும். அதே மாதிரி திடீர்னு ஒரு சத்தம் கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேட்டும் உங்களால அது என்னன்னு சொல்ல முடியும். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பார்த்தாதான் எதையும் நம்புவாங்க. அதே ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு மேல எல்லாருமே தான் ஃபீல் பண்றதை தான் நம்புவாங்க. இப்போ நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. அதுவே ஒரு வீடியோ காமிச்சு இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னா உடனே வாங்கிருவீங்க. அந்த இடத்துல அது வெறும் அந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கூட ஆரம்பிக்கலனாலும் வாங்கிருவீங்க. சோ அப்ப பாக்குற விஷயத்த நம்புறவங்க தான் தேர்ட் டைமென்ஷன். ஆனா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்கவங்க நான் உணர்ற விஷயங்களை நம்புறவங்க. பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கேள்வி கேட்காத, சொல்றத செய்யுன்னு சொல்லுவாங்க. அது அது ஏன் அப்படின்னா அவங்க இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்ட்யூஷனுக்கு ஆன்சர்லாம் தெரியாது, ஆக்ஷன் தான் தெரியும். இன்டூட்டிவா ஒண்ணு சொல்லிருச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் உடனே அதை ஃபாலோ பண்ற மனுஷங்களா இருந்தாங்க. அதனால கேள்வி கேட்காதன்னு சொல்லுவாங்க. ஏன் கேள்வி கேட்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை உங்க பிரெயினுக்கு எடுத்துட்டு போய் அந்த பிரெயின் அந்த இன்ஃபர்மேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஆக்ஷனா கொண்டு போறதுக்கு ஒரு மாசம் ஆயிடும். அதுவே நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல கொண்டு போய் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு தோணிடுச்சு உடனே ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமா ஓ இதுக்காக தான் நம்ம இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணி இருக்குன்னு உடனே புரிஞ்சிடும். அதுவே நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்தீங்கன்னா, நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் டிலேஸ் யுவர் ப்ரோக்ரஸ். அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் என்ன சொன்னாங்க, ஆஹ் சொல்றத செய், கேள்வி கேட்காதன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியாது, ஏன்னா அவங்க இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சோ அப்போ ஃபீல் பண்றதுங்கிறது உங்க ப்ராக்ரஸ ஃபாஸ்டரா கொண்டு போகும். அதுவே பார்த்தோன்னே தான் நம்புறது உங்க ப்ராக்ரஸ ஸ்லோ பண்ணுவீங்க. ஏன்னா பிரெயினால தேர்ட் டைமென்ஷன்ல வரைக்கும் தான் திங்க் பண்ண முடியும். ஆனா உங்க கான்சியஸ்னஸால தான் அடுத்தடுத்த லெவல், அடுத்த டைமென்ஷன்ஸ்க்கு போக முடியும். ஸோ பிரெயினை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தேர்ட் டைமென்ஷன்ல தான் இருப்பீங்க. ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஹீலிங்கா புரிஞ்சுக்கிறதுக்காகவும், டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், தேர்ட் டைமென்ஷன்ல இருக்கும்போது ஃபிஃப்த் டைமென்ஷன்ல தான் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற உண்மையை சொல்றதுக்காகவும் தான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஈஸியா இருக்கும். இத நான் டெய்லி எனக்கு என்னோட கிளையன்ஸ்க்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஃபோர்த் டைமென்ஷன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, தேர்ட்னா என்ன பண்ணுவீங்க, ஃபிஃப்த்னா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ தே கெட் ட்ரெயின்டு. அதனால அவங்களால இமீடியட்டா ஒரு ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அவங்க ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என் கிளாஸ் என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே இருக்கு. நீங்க இமீடியட்டா குரூப்ல ஜாயின் பண்ணுங்க.